கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஆர் மேட்ச் போயிருந்தோம். ஒரு 5 இல்லை 6 மணி இருக்கும் காலையில். போனால் இங்கே ஒரு ஹேக்கரா இல்லை பிசி பிளேயராக என்னன்னு தெரியல. நீங்கள் இதை பார்த்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எந்த ப்ரோ பிளேயர் வச்சு இறக்கி விட்டான். மொத்தம் 1 கில்லு 2 கில்லாம் கிடையாது கைஸ், 27 கில்லு அடிச்சு இந்த மேட்ச் எங்களுக்கு எடுத்து கொடுத்தான். இங்கே பாருங்கள் அவனுக்கு எனிமி கரெக்டாக எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. கெஸ் பண்ணிலாம் அடிக்கல அவன். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவன் வந்து கரெக்டாக அவன் அக்யூரேட்டாக அடிக்கிறான். அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வந்து அவனுக்கு தெரியுது. இப்போ அங்கே லேண்ட் எடுத்து வரானா இங்கே பாருங்கள், அவங்க எட்டி பார்ப்பாங்க, யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அங்கே எனிமி வந்திருக்கான். அது வந்து நம்மளுக்கு தெரியல, ஆனால் அவன் அடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 டவுனா. இவங்க கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா இங்கே ஒரு தரப்பான், அவனையும் அடிச்சிருவான். சரி, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து அடிச்சிட்டு இருப்பான். கீழே இருக்க ஒரு ஸ்குவாட் போயிட்டு இருக்கோம், அங்கே அடிச்சிட்டு இருப்பான். சடனாக வந்து அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, ஃபுட் சவுண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னாலுமே வந்து எப்படி சுற்றிட்டு வருவான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. பட் அவனுக்கு பாருங்களேன், கரெக்டாக வந்து இப்போ பாருங்கள் ஸ்கில்லை போடுவான், கரெக்டாக திரும்பி அடிப்பான். அந்த ஒரு எப்படி இப்படி அடிக்கிறானே தெரில எனக்கு. இவன் ஏதோ பேனல் எதுவும் போட்டிருக்கானா ஒன்றுமே தெரியாமே அந்த மேட்ச் ஃபுல்லாக போயிட்டு வச்சுங்க பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஃப்ரீஸ் போடுவான். அவ்வளோதான், கடைசியில் போயாவே அடித்து கொடுத்துட்டான். 27 கில் பண்ணியிருந்தான். இது வந்து இவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.